Hi friends, welcome back to our another new video. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா MSME சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். MSME சர்டிஃபிகேட் அதாவது வந்து உத்தியம் ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, MSME சர்டிஃபிகேட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கவர்மெண்ட் வெப்சைட்டான msmeregistration.gov.in அப்படிங்கிற வெப்சைட்க்கு வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்க்கான டைரக்ட் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோட இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வெல்கம் டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசாக வந்து ஆதார் உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ரினூவல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்றபடி ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுறது, எடிட் பண்ணுறது விஷயங்களா இருக்கட்டும், அப்படி பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட் பண்ணுறதை நீங்கள் வந்து இந்த இடத்துல மைக்ரேட் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் நியூ என்டர்பிரனர் நாட் ரெஜிஸ்டர்டு இட் எஸ் MSME அப்படிங்கிற நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும். அதுல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற பார்க்கும்போது யார் வந்து அப்ளிகண்டா வராங்களோ, யார் வந்து அந்த கடையை வந்து வச்சிருக்காங்க, அந்த ஷாப் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்டா இருப்பாங்க. இது வந்து அப்ளிகண்ட் பேர்ல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இது இந்த ஒரு சர்டிபிகேட் வச்சு நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்குள்ள நீங்க வந்து வாரீங்க அப்படின்னா இந்த ஒரு சர்டிபிகேட் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிறதுனால உங்களுடைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விரிவுபடுத்துறதுக்கு பேங்க்ல லோன் கிடைக்கும், கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் கிடைக்கும், ஒரு சில சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சர்டிபிகேட் வச்சிருக்கிறது மூலியமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ வந்து எப்படி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம ஓபன் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு ஒரு லைசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வாங்குவோம். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு மளிகை கடையா இருக்கட்டும், இல்ல சின்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பா இருக்கட்டும், வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட், ஒரு மெடிக்கல் ஷாப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஓபன் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கீழே ஒரு லைசன்ஸ் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. இந்த ஒரு ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2006 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கான NIC கோட்ஸ் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோட்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கு, NIC கோட்ஸ் மீன்ஸ் வந்து என்னென்ன பிசினஸ் வந்து இதில் வந்து அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது யார் வந்து அப்ளிகண்டா வராங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய பேன் கார்டு, அவங்களுடைய பேங்க் பாஸ்புக் வேணும், அவங்களுடைய இமெயில் ஐடி, அவங்களுடைய மொபைல் நம்பர், பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா GST ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா GST நம்பர் வந்து கொடுங்க. அப்படி GST உங்ககிட்ட வந்து இல்ல அப்படின்னா நீங்க இதுல வந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அவசியம் கிடையாது, மேண்டேட்டரியா கொடுக்க தேவையில்லை. சரிங்களா? இதை மட்டும் இருந்தாலே போதும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஷாப்போடைய அட்ரஸ், இது மட்டும் இருந்தாலே போதும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்க முடியும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறது லைவ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஆதார் அத்தன்டிகேஷன் வெரிஃபிகேஷன்ல வந்து ஆதார் கார்டு நம்பரையும் ஆதார்ல வந்து எப்படி வந்து நேம் இருக்கோ அது போல நேம் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் வேலிடேட்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து OTP வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து ஆதார் OTP எல்லாம் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேன் வெரிஃபிகேஷன் நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகண்டோட பேன் கார்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து ப்ரிப்பரேட்டர்ஷிப் அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்க வந்து ஒரு ஓனர் மட்டும் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ரிப்பரேட்டர்ஷிப்பை நீங்க வந்து கொடுக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து பார்ட்னரா வந்து அந்த கடையை வந்து எடுத்து நடத்துறீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்ட்னர்ஷிப்பா கொடுத்துக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மகளிர் சுய உதவி குழுக்காக நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்ல வந்து பிரைவேட் லிமிடெட்னா லிமிடெடுக்கு மேல தாண்டி பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க, சொசைட்டி, ட்ரஸ்ட், இல்ல அதர்ல வரீங்க அப்படின்னா அதர்ஸ் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓனர் அப்படிங்கிறதுனால வந்து ப்ரிப்பரேட்டரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பேன் கார்டு நம்பர் வந்து கேக்குது. பேன் நம்பர் அப்படியே என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸ் இருக்கும், இதை டிக் பண்ணிட்டு பேன் வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து பேனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி முடிச்சிட்டோம், வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இந்த கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ற பேஜுக்கு போயிடும். அதுல அவங்க கேட்கக்கூடிய பேசிக் விஷயத்தை நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும், எப்படி வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டு யூ ஹேவ் GST? உங்ககிட்ட வந்து GST சர்டிபிகேட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சப்போஸ் இருக்கு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்ல அப்படின்னா நோ கொடுங்க. ஏற்கனவே 2021 to 22 நீங்க வந்து ITR ஃபைல் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற கேட்குறாங்க. இது டிஃபால்ட்டா இந்த இடத்துல நோ அப்படின்னு தான் வந்து இருக்கும்.
அப்படியே நம்ம வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதை வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷேர் வந்து கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் வந்து ஓனர்ஷிப்க்கு வந்து வரும் அப்படிங்கிற கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஓபிசி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்க்கு இவ்வளோ, அதே மாதிரி ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு வந்து இவ்வளோ அப்படிங்கிற தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு, எஸ்டி கேட்டகரிக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ஷேர் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சோசியல் கேட்டகரி உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. நீங்க வந்து ஜென்ரலாக ஓப்பன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா ஜென்ரல் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க பிசி, எம்பிசி, டிஎன்சியா வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓபிசி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல நீங்க எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படிங்கிற கொடுங்க. நீங்க வந்து ஒரு டிசபிலிட்டி பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுக்கணும். நோ அப்படின்னு இல்ல அப்படின்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த அப்ளிகன்ட் வந்து டிசபிலிட்டியா இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கிறோம். நேம் ஆஃப் த என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுடைய ஷாப்போடைய நேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மளிகை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து என்ன வச்சிருக்கீங்களோ அந்த மளிகை கடையோடைய நேம் வந்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷாப்போடைய நேம் வந்து நீங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த நேமை கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதே நேமை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நேம்லையும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் யூனிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து சில பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே ஓனராக இருப்பாங்க, 2-3 பிஸ்னஸ் பண்ணுவாங்க. மெடிக்கல் ஷாப் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் சென்டர் வச்சிருப்பாங்க, மொபைல் ஷாப் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பல பிசினஸ் வந்து பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து ஒரே எம்எஸ்எம்இல வந்து அடிஷனலா நீங்க உங்களோட யூனிட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து அடிஷனலா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இப்போ இதே மொபைல் ஷாப் வந்து உங்களுக்கு 2-3 பிரான்ச் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதர் பிரான்ச்சுமே இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிட்டோட நேம்ல நீங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது உங்களுக்கு வந்து அதர் பிரான்ச்சுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆயிரும். ஒரே எம்எஸ்எம்இ ஒரே உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க வந்து 2-3 பிரான்ச் கூட இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும். தனித்தனி அட்ரஸும் நீங்க இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா லொகேஷன் ஆஃப் பிளான்ட், அந்த பிளான்ட் வந்து எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படிங்கிற வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுத்த அந்த யூனிட் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு டோர் நம்பர் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற நம்ம சிட்டியில் இருக்குன்னா சிட்டியில் நம்ம வந்து கொடுக்கணும். டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, ஸ்டேட் எல்லாமே கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. எல்லாமே நம்ம கொடுத்து இதுக்கு வந்து ப்ரூஃப் நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரூஃப் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இது வந்து ஆதார் கார்டு நம்ம வந்து நம்ம பெர்சனாலிட்டி இதை வந்து கொடுக்குறதுனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படிங்கிறதுனால ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் இதுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய இருக்கிற வீடு வேற, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த லொக்கேஷன் வேற அப்படின்னா நீங்க எந்த இடத்துல உங்களுடைய கடை வந்து அமைஞ்சிருக்கோ அந்த கடையோடைய அட்ரஸை தான் இந்த இடத்துல நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி அடிஷனலா நீங்க வந்து யூனிட் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பிளான்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்து நீங்க வந்து அஃபீஷியலா அட்ரஸையும் நீங்க இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். சரிங்களா? அஃபீஷியல் அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய அஃபீஷியல் அட்ரஸ் எதுவோ அந்த அஃபீஷியல் அட்ரஸ் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல லொகேஷன் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அக்யூரேட்டா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத கூகுள் மேப்ல நீங்க வந்து பின் பண்ணி இந்த இடத்துல ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி உங்களுடைய ஓகே. இப்போ உங்க ஷாப் அட்ரஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த லாங்கிடியூட் இல்ல லாங்கிடியூட்ங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜியோ டேக்கிங் ஆஃப் எம்எஸ்எம்இ யூசிங் பாரத் மேப் சர்வீஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஷாப் அட்ரஸ் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம தூத்துக்குடி அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் செலக்ட் பண்றோம் அப்படின்னா தூத்துக்குடி அப்படிங்கிற பக்கத்துல திருச்செந்தூர் தாலுக்கால உங்களுக்கு ஷாப் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து நிற்கும். உங்களுக்கு சப்போஸ் வந்து இந்த கிரீன் கலர்லோட இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து வரல அப்படின்னா நீங்க வந்து ஜூம் பண்ணி உங்களுடைய ஷாப் அட்ரஸ் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டிக் பண்ணுங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஆட் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இன்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் பாயிண்ட் ஆஃப் இன்சைடுங்கிற கேக்குறாங்க பாருங்க. சோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அது கரெக்டா அதுல இருக்கக்கூடிய லொகேஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு நேரா டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே. இப்போ உங்களுடைய அட்ரஸ்க்கு நேரா வந்து நீங்க டபுள் டேப் பண்ணி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் இந்த இடத்துல வந்து விழுந்துரும். இந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நீங்க ஏதாச்சும் வந்து எம்எஸ்எம்இ உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற கேக்குறாங்க. சப்போஸ் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் அதாவது NA அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது உங்களுடைய ஷாப் ஓப்பனிங் அட்ரஸ் ஏதாவது நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுங்க. சப்போஸ் இது வரைக்கும் நீங்க வந்து எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திர ஆபீஸ்ல போயிட்டு எதுவுமே நீங்க வந்து பண்ணல, கார்பரேஷன்ல எதுவுமே நீங்க வந்து பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க எந்த டேட்ல வந்து உங்களுடைய ஷாப் வந்து ஓப்பன் பண்ணீங்களோ அந்த டேட்டை மட்டும் இந்த இடத்துல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிங்கிற ஆப்ஷன்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதாவது இந்த நீங்க ஓபன் பண்ண இந்த டேட்ல வந்து நீங்க உங்களுடைய ப்ரொடக்ஷன் அதாவது நீங்க வந்து வியாபாரம் பண்ணையில
ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து உற்பத்தி வியாபாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த டேட்டா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, அப்ராக்சிமேட்டாக கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணல, ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டேட்டை மட்டும் வந்து கொடுங்க. இந்த இடத்துல நோ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஆப்ஷன் நீங்கள் டேட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து பிளர் ஆயிரும், வராது. நீங்கள் நோனே வந்து கொடுத்துக்கோங்க, சரிங்களா? சப்போஸ் வந்து நீங்கள் அதே டேட்டில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் அந்த டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா பேங்க் டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த பேங்க் டீடைல்ஸ் வந்து எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் எம்எஸ்எம்இ லோன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை மத்திய அரசாங்கத்துலேருந்து என்டர்பிரினர்ஷிப்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஸ்கீம்ஸ்லாம் வந்து இருக்குது, அதில் நீங்கள் வந்து சப்சிடி கிளைம் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய ஷாப்புக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கொடுக்கலாம். இல்லை உங்களுடைய பிசினஸ்க்குன்னு சொல்லிட்டு கரண்ட் அக்கௌண்ட் எதுவுமே ஓப்பன் பண்ணல, என்னுடைய பர்சனல் அதாவது இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கு அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த பேங்கே நீங்க இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய பேங்க் எந்த அக்கௌண்ட்ல எந்த பேங்க்ல இருந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் நேம் வந்து கொடுங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்து மேஜர் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் யூனிட், உங்களுடைய யூனிட்ல வந்து நீங்க வந்து சர்வீஸ் பண்றீங்களா இல்ல வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்றீங்களான்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் அப்படின்னா வந்து ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கிறீங்களா அப்படிங்கறத கேட்கறாங்க. சப்போஸ் நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து தயாரிச்சு மக்கள்கிட்ட பார்த்து நீங்க வந்து சேல் பண்ண விற்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் நீங்க வந்து கொடுக்கணும். இல்ல நீங்க வந்து சர்வீஸ் பை அண்ட் பேக், அதாவது ஒரு பொருட்களை வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, என்ஐசி கோட். நீங்க வந்து டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து மளிகை கடை நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா கிராசரி அப்படிங்கறத மட்டும் இந்த இடத்துல நீங்க சர்ச் பண்ணாலே போதும். கிராசரி ஐட்டம் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து ஷாப்போட டீடைல்ஸ்லாம் வரும், அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நீங்க ட்ரேடிங்லாம் இருக்கீங்க, ட்ரேடிங்கிற கேட்டகரியில வரீங்க அப்படின்னா ட்ரேடிங் கொடுத்துக்கலாம். இல்ல நான் ட்ரேடிங்னா நீங்க நான் ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ஐசி கோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வந்து ஒன் பை ஒன்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து ஒரே அட்ரஸ்ல ஒரே ஷாப்ல நீங்க 2-3 தொழில் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 2-3 தொழிலையும் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிற முடியும். நீங்க மேனுஃபேக்சரிங்கும் பண்றீங்க, சர்வீஸும் பண்றீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னா மாத்தி மாத்தி நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் மோர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவதா ஃபர்ஸ்ட்ங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி ஒரே ஷாப் அட்ரஸ்ல 3 விதமான தொழில் பண்றீங்க அப்படின்னா அதையும் நீங்க ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஷாப்ல உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்ல எத்தனை பீப்புள் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத வந்து கேட்கறாங்க. மேல் எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, ஃபீமேல் எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத வந்து கேட்கறாங்க. இப்போ வந்து மேல் ஒரு 5 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா 5 பேர் போடுங்க. ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா 2 பேர் அப்படிங்கிற போட்டுக்கோங்க. அதர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க 0 அப்படிங்கிற போட்டுக்கோங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 7 மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா, சரிங்களா? இப்போ இதை வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்க இது வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, இப்போ வந்து நீங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற வந்து கேட்பாங்க. அதை கரெக்டா நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு முன்னாடி அதாவது 2021 to 22 இந்த இயர்ல வந்து டர்ன் ஓவர் உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்துச்சு அப்படிங்கிற வந்து கேட்கறாங்க. அதை வந்து கரெக்டா இந்த இடத்துல நீங்க வந்து கொடுங்க, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நெட் இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய முதலீடு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பில வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ்கியூஷன் காஸ்ட் ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல் ரிசர்ச் டெவலப்மெண்ட், அதாவது R&D எல்லாம் நீங்க வந்து வச்சு இது வந்து எதுக்காக வந்து பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெடிசன் இது ரிலேட்டடா வந்து உற்பத்தி பண்றாங்கன்னா R&D கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இதை நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க மற்றபடி ஒரு மளிகை கடையோ இல்ல வந்து ஒரு மொபைல் ஷாப்போ ஒரு நெட் சென்டர் இதுக்கெல்லாம் நீங்க வந்து இதுல வந்து கொடுக்க தேவையில்லை. இதை நீங்க வந்து 0 அப்படின்னு இந்த இடத்துல நீங்க வந்து போட்டுக்கோங்க. சப்போஸ் இதுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மட்டும் நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அதை நீங்க வந்து அப்ளிகேண்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதிகமாகவும் போட்டுறாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் போட்டுறாதீங்க, சரிங்களா? இதை வந்து கொடுத்துட்டு டோட்டலா டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கு 2021 to 22 அப்படிங்கறத கேட்கறாங்க. அதை கரெக்டா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து கேட்பாங்க. இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு எஸ் நோன்னு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற வந்து கொடுத்துருவாங்க. இதை கண்டிப்பா கவனமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் கெட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன் கவர்மெண்ட் இ மார்க்கெட், அதாவது ஜெம் போர்ட்டல்ல நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற கேட்கறாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய பிசினஸ்க்கு வந்து ஜெம் போர்ட்டல்ல வந்து நீங்க வந்து மார்க்கெட் பண்றதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க இன்ட்ரெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா GREDS போர்ட்டல்ல நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. இல்ல அப்படின்னா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா NCS கெரியர் போர்ட்டல், நேஷனல் கெரியர் சர்வீசஸ்ல வந்து நீங்க வந்து
ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படிங்கறத கேக்குறாங்க. நீங்க எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோ அப்படின்னா நோ கொடுங்க. இந்த ஆப்ஷன் வந்து நீங்க எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஷாப்க்கு உங்களுடைய பிசினஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேக்கண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து அவங்களே உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் வந்து கொடுப்பாங்க, நீங்க அதை எடுத்துக்கலாம். அதுக்காக கேட்கறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து B2B போர்ட்டல் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா டொமைன், அதாவது .com .in இது ரிலேட்டட் ஏதாச்சும் பிசினஸ் மெயில் ஐடி உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஃபைனலா ஒன்ஸ் வந்து கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ண உங்க கைப்பட ஃபீல் பண்ணது எல்லாமே கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் அதாவது அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதாவது சப்மிட் அண்ட் கெட் ஃபைனல் OTP அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே ஷேர் நான் எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அப்ளிகண்டோடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு OTP வரும். அந்த OTP இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணுங்க. OTP என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் சப்மிட்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு கரெக்ஷனும் இல்ல, யூ ஷேர் நீங்க வந்து கரெக்டா தான் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய MSME ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது உத்தியம் ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களே வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி சப்போஸ் உங்களால அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நம்ம பெய்டு சர்வீஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு MSME சர்டிஃபிகேட், GST ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிசினஸ் பண்ணக்கூடிய யங்ஸ்டருக்கும் ஒரு வெல்கம் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியான பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன், DM பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து பாருங்க இந்த இடத்துல உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டீங்க. உங்களுடைய உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உத்தியம் செமிகாலன் TN அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால TN கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை அப்படியே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா காப்பி பண்ணி ஒரு டைரியில வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ற பேஜுக்கு போகும். டவுன்லோட் பண்ற பேஜ்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் அப்ளிகண்டோடைய மொபைல் நம்பரையும் கொடுத்து வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கார்டை வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சர்டிபிகேட் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட் சர்டிபிகேட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே ஒன்ஸ் வந்து உங்களுடைய உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு OTP வெரிஃபை பண்ணிட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த இடத்துல பிரிண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்க PDF வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுடைய மொபைல் போனும் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கலர் ஜெராக்ஸ் போட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு கலர் ஜெராக்ஸ்ல லேமினேட் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா இதான் வந்து நம்மளுக்கு சேஃபா வந்து இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.